சென்னை சில்க்ஸ் ஒவ்வொரு திருமண நிகழ்விற்கும் பிரத்யேகமான விவாக பட்டு. தன்னம்பிக்கை தரும் அழகிற்கு பிரியங்கா பியூட்டி ஸ்பா. கரூரில் பியூட்டி பார்லர், ஃபிட்னஸ் சென்டர் மற்றும் லேடிஸ் டெய்லரிங் இணைந்த உலகத்தர பெண்கள் அழகு நிலையம் பிரியங்கா பியூட்டி ஸ்பா. சினிமா நட்சத்திரங்கள் போல் மின்னும் அழகை தரும் கிரையோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேக்கப், கேமோஃப்ளாக் மேக்கப், ஹை டெஃபினிஷன் மேக்கப், ஃபேஷியல், ப்ளீச்சிங், ஹேர் கட்டிங், ஹேர் கலரிங், ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட், பிம்பிள் ட்ரீட்மெண்ட், பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட், அண்டர் ஐ, டார்க் நெக் ட்ரீட்மெண்ட், மெஹந்திஸ் அண்ட் டாட்டூஸ் அனைத்தும் அனுபவம் வாய்ந்த பியூட்டிஷியனால் அளிக்கப்படுகிறது. உடல் பருமனா கவலை வேண்டாம். பிரியங்கா ஃபிட்னஸ் சென்டருக்கு வந்துருங்க, உடம்ப சும்மா வச்சுக்கோங்க. எங்களின் லேடிஸ் டெய்லரிங் டிவிஷனில் சுடி, பிளவுஸ், எம்ப்ராய்டிங், ஜர்தோஷி, ஸ்டோன் டிசைனிங் அனைத்தும் நேர்த்தியாக குறித்த நேரத்தில் தைத்து தருகிறோம். பிரியங்கா பியூட்டி ஸ்பா, ஃபிட்னஸ் சென்டர் அண்ட் லேடிஸ் டெய்லரிங், NBR பிளாசா 3rd floor, தைலா சில்க்ஸ் அருகில், கரூர். பெண்கள் அழகின் தாரக மந்திரம் பிரியங்கா பியூட்டி ஸ்பா. வணக்கம். நமது ஜெயம் டிவியில் பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு நடந்துட்டு வர்றது. அந்த நிகழ்ச்சியோட ஒரு தொடர்ச்சியாக இந்த வாரமும் ஜெயம் டிவியில் பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அப்போது பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது என்னங்கிறது நான் நிறையா முறை எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்திருக்கேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் அதுக்கான டைம் எடுக்கிறதுங்கிறத விட நேராக இப்போ நம்ம நேயர்களுக்கே போயிடுறதுங்கிறது மதி. ஸோ அந்த வகையில் இப்போ ஸ்ட்ரைட்டாக ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். நம்மளுடைய அடுத்த நேயர் லைனில் இருக்கார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. என்னோட ஏஜ் 27ங்க. சரிம்மா. எனக்கு ஹெல்த் பத்தி தெரியணும் சார். ஹெல்த்தை பற்றி தெரியணுமா? ஆமாங்க. ரோகாதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் பாவாதிபதி செவ்வாய் ஆகி அவர் போய் 3ஆம் இடத்துல நிற்கிறது வலுவான அமைப்பு. அதனால தான் ரோகம் சம்பந்தமாக கேட்குறீங்க. இருந்தாலும் ஆயுள் பலம் உங்களுக்கு நல்லா இருக்குமா? ஆமாம். ஹெல்த்து தொல்லைங்கிறது இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கான அமைப்பில் 6ல் ராகு நிற்கிறதுங்கிறதுனால புதனோட சம்மந்தப்பட்டு நிற்கிறதுனால தோல் சம்மந்தப்பட்ட வகைகளில் தொல்லை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா? இது ஒன்றும் நிரந்தரமான வியாதியெல்லாம் கிடையாது. பர்ஃபெக்டா குணமாயிடும். நீங்க கவலைப்பட வேண்டாம். 27 தானே சொன்னீங்கம்மா? இந்த 27லயே குணம் கிடைச்சிரும் உங்களுக்கு. மேரேஜ் எப்படின்னு சொல்லவா? சொல்றேம்மா. மேரேஜுக்கு இப்ப மாப்பிள்ள வந்துட்டுல இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறத சூசைட் பண்ணிக்கலாமான்னு கேட்குற மாதிரி இருக்கு. அதாவது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, தைரியமாக மேரேஜ் பண்ணிக்கங்க. யாம்பற்ற இன்பம் பெருகை வையகம்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்பயுமே இல்லறத்தில் துறவரம் தான் சிறந்தது. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்குங்கிறதான கவி. ஸோ அந்த வகையில் துறவரத்தில் துறவரங்கிறத விட இல்லறத்தில் துறவரம் தான் சிறந்ததுன்னு சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்கார். அதனால அவசியம் இதுக்கு போய்க்கங்க. அதனால் திருமணம் பண்ணிக்கணுன்ற மாதிரியான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. திருமணமே பண்ணிக்கக்கூடாதுங்கிற அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, தேசிரும் 10ஆம் ஆதி 4 இடத்தில் இருக்க, செப்பிய 4ஆம் ஆதி திரிகோணம் எய்த, பூசலரும் பாம்பல்லாது ஒரு 4 கிரகம் பொருந்தி 10ல் இருக்கும்போது சன்னியாசியாம். ஓசைக்கு 4ஆம் வீடு முதல் 10ஆம் மனை மட்டும் ஓரேழு வீட்டினும் கிரகம் ஒழியாமல் நிற்க, காசினியில் வாழ்வோர்க்கெல்லாம் தேசிகனையாகி கதித்திடும் சன்னியாசி எனவே கருதல் வேண்டும். வேண்டிடும் செவ்வாய் ரவிமதி மூவர் கூடி விரும்பி 10ஆம் இடத்தில் நிற்க, மின்னார் ஒன்றனுக்கு மீண்டியதோர் விரிவில்லா சன்னியாசியாவான். இனிய புதன் கதிரோன் உச்சமாக தாண்டுவைய தானத்தில் சுக்கிரன் மேவ, சனி ஒருவனாகி சுக்கிரனை பார்க்க பூண்டு வரும் ஜன்ம முதல் ஆதி அந்தமாக புகழ்ந்திரும் சன்னியாசி என போற்றிட விட்டிருப்பான்னு சன்னியாசி யோக பாவடலத்துக்கு நிறைய சொல்லுது. ஆனால் உங்கள் இதில் அப்படி கிடையாது. நிச்சயமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கிறது. அதுவும் 7ல் கலஸ்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் வலுவா நிற்கிறதுங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். சொந்தத்திலேயே ஒரு மாப்பிள்ளை கேட்டுட்டு விட்டுட்டு போயாச்சு, அது பிடிக்கவும் இல்லை. நான் அடுத்து வெளியிலேருந்து வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. வரக்கூடிய திசை கிழக்கு திசையிலேருந்து வருவாங்க.
மாப்பிள்ளை நல்ல லட்சணமான மாப்பிள்ளையா இருப்பாரு. 3 பேர் மாப்பிள்ளை கூட பிறந்தவங்க இருப்பாங்க. ஒரு பையன் 2 பொம்பளை பிள்ளை உள்ள இடமா இருக்கும், தாய் தாப்பனார் உள்ள இடமா இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல தான் உங்களுக்கு வரன் அமையும். திருமண வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு ரொம்ப இனிமையா போகுமா, நீங்க கவலைப்பட வேண்டாம். இங்கனே உட்காந்து டேரா போட்டுறாதீங்க. அம்மா வீட்லயே நீங்க வெளியேறி போகணும்னு அமைப்பு இருக்கு, கண்டிப்பா போவீங்க. இப்போ வரன் வர்றதுக்கான காலம்னு எடுத்துக்கிட்டா தை டு வைகாசிக்குள்ள உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும். ஓகேம்மா. 27 எப்போ முடியுதுமா? செப்டம்பரோட சரியாயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. கல்யாணமே பண்ணிக்கலையாம்ல, இது கூட நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. வணக்கம். சொல்லுங்க. என்னம்மா? சொல்லுங்கம்மா, வயசு என்னன்னு சொல்லுங்க. யாருக்கு? சரிம்மா, சொல்லுங்க, என்ன கேட்கணும்? நான் என்னத்த படிச்சேன் அப்படின்னு கேட்குற மாதிரில இருக்கு. பிரிஸ்கா பேச வேண்டாமா? படிக்கிறேன்னு சொல்லிட்டு முதல் பாயிண்ட் நான் நிறைய ப்ரோக்ராம்ல வந்து சொல்லியிருக்கேன். ஜோசியத்தில் வந்து ஜோசியம் கேட்டு படிக்கிறதெல்லாம் விட்டுறணும். நான் படிப்புக்கு வந்து சப்போர்ட் பண்றதே இல்லை அந்த விதத்தில். என்ன காரணம்னா, பெற்றோர்கள் வந்து என்ன படிக்க வைக்கலாம் எங்க குழந்தைகளை, அல்லது வந்து எந்த லைனை அவங்களுக்கு சூஸ் பண்ணலான்னு கேட்கறது வந்து முறையான ஒரு அமைவு. இப்போ 16 வயசுல வந்து நான் படிப்பேனா மாட்டேனா அப்படின்னு கேட்டால், நான் மாட்டேன்னு சொன்னா அப்போ படிக்காம புத்தகத்தை தூக்கி போட்டுறதுன்னு அர்த்தமா? அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜோதிடம்ங்கிறது இட் ஹேஸ் எ லிமிட்டேஷன். ஒரு லிமிட்டை தாண்டி கொண்டு போகக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு கன்சல்டேஷனாக வச்சுக்கலாமே தவிர இதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் படிக்கிற காலத்தில் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அந்த வகையில் நான் படிப்பே வராதுன்னு சொன்னாலும் நீங்கள் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாத உயற்றுபவர்னா சிறப்பாக படிக்கணும். அப்படிங்கிறது வந்து தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னா, சாமியினாலேயே முடியாதுன்னு சொல்லிட்டா கூட நம்ம அடுத்தடுத்து முயற்சி பண்ணுறதுனால சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நிச்சயமாக நீங்கள் நல்லா படிப்பீங்க, படிப்பு நல்லா வரும், படிங்க. சரியா? ஜோசியம் கேட்டு படிக்கக்கூடாது. அம்மாட்ட கொடுங்க. சரி, ரைட், ஓகேம்மா. அப்போ இன்னொரு காலில் வாங்க. நமஸ்காரம். காலை கட் பண்ணிருச்சா? ஆமாம், போன வாரம் ஒருத்தர் கட் பண்ணாமலே விட்டார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. பேரு சிவநாதன். வயசு 11 மாசம். 11 மாசம் ஆகுதா? ஆமாங்க. பேர் என்ன சொன்னீங்க? சிவநாதன். புவநாதன். புவிக்கு அதிபதினு அர்த்தம். சரி, அந்த பையனுக்கு வந்து பிறந்தது ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருப்பாம்மா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருப்பான். அம்மாவை கொஞ்சம் சிரமப்படுத்தினா ஜனனமா இருக்கும். பக்கத்துல கோவில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஜாதகர் ஜனனமா இருப்பார். உங்க வீட்டுல தலைச்சனா பிறக்கணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. லக்னத்துல சூரியன் புதன் ராகு எல்லாம் சேர்ந்து வலுவா நிக்கிறது நல்ல அமைப்பு. 1 இயர் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் சளித்தொல்லை தான் பண்ணும், வேற ஒன்றும் பெருசா பண்றதுக்கான அமைப்பு இல்லை. அவனுக்கு கல்வி யோகம் சிறப்பா இருக்கும், அவனை பொறுத்து பயப்பட வேண்டியதில்லை. இந்த ஜாதகன் பிறந்ததுக்கு அப்புறம் தகப்பனாருடைய தொழில் விருத்தியாகும், பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி உட்கார வேண்டியது வரும்ன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் உங்க பையனுடைய ஜாதகத்துக்கு சொல்லுது. புவன் என்ன சொன்னீங்க? புவனேந்திரனா? புவநாதனுடைய ஜாதகத்துக்கு சொல்லுது. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கேளுங்க பாப்போம், என்ன கொஸ்டின் கேட்க போறீங்க? திருப்தி ஆச்சா? அம்மாவுக்கும் ஆயுள் பலம் நல்லா இருக்கு, அப்பாவுக்கும் ஆயுசு பலம் நல்லா இருக்கு. ஆஹா, இது நல்லா இருக்கா? ஜாதகத்தை எடுத்து கொடுத்து கேட்கணும், அது அப்புறம் கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இல்லைங்களா, கொஞ்சம் வழி விட்டுருவோமே, நிறைய பேருக்கு பதில் சொல்லலாம். சரியா? ஓகேம்மா, நமஸ்காரம். அம்மா, தாத்தா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. 25 சரி. பொண்ணோடதா? சரிங்க சார், சொல்லுங்க. எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்? சார் சொந்தத்துல இல்ல சார், வெளியில இருந்து மேரேஜ் வரணும்னு இருக்கு சார். வரக்கூடிய திசை வந்து தெற்கு திசை அல்லது கிழக்கு திசையில இருந்து வரும். கூட பிறந்தவங்க வந்து 2 பேர் இருப்பாங்க, பையன் 1 பொண்ணு 1 உள்ள வீடா இருக்கும், தாய் தாப்பனார் உள்ள இடமா இருக்கும். வர்ற மே மாதங்கிறது அதிகம், ஏப்ரலுக்குள்ள மேரேஜ் முடிஞ்சிடும் சார். ஆமா, நீங்க போய் சங்கிலி சரப்புலாம் ரெடி பண்ணி வைங்க. யார் ஓசியில கட்டிட்டு போறேன்னா அது ஒண்ணு இருக்குல்ல. அதே மாதிரி உங்களுக்கு அமைகிற மருமை அருமையான மருமை அமைவாருங்க. அதாவது பேச்செல்லாம் ஒன்றும் வேகமாக இருக்காது, ரொம்ப சாஃப்டான டைப்பு. சிலர் பார்த்தீங்கன்னா ஐயனார் சில மாதிரியே உட்காந்துருப்பாங்க.
கையில் 2 ரூபா கொடுத்து பேசுகிறான்னா தான் பேசுவேன், இல்லாட்டி பேசாமலே உட்காந்துப்பான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு மருமகன். அந்த மருமகனுக்கும் சேர்த்து உங்கள் புள்ள பேசிடுவான். ஏன்னா இது வந்து அப்படி பட்டாசை பற்ற வச்ச மாதிரி இருக்கும். சர 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 சரன்னு இருக்கும். ஒரு வார்த்தைக்கு பொறுத்து போகாது. அதாவது உடனே எமோஷன் ஆகி பட்டார்னு பதில் சொல்லணும், இல்லைன்னா டபால்னு குழாயை திறந்து விட்ட மாதிரி கண்ணில் தண்ணி வந்துடும். அது மாதிரியான பொண்ணை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வளர்த்து வச்சிருக்கிறீங்க. மோப்ப குழையும் அனிச்ச முகம் விருந்து நோக்க குழையும் விருந்துன்னா அனிச்ச மலர் வந்து அப்படியே மோந்து வார்த்ததும் ஆடிடுமா. அது மாதிரி இந்த பொண்ணை லேசாக ஒரு குறை சொன்னாலே பட்டுன்னு மனசு உடஞ்சிருவா. அது மாதிரி குறையே சொல்லாமல் வளர்த்து வச்சிருக்கீங்க. அது ஒன்று. அதுதான் உங்கள் வீட்டுக்கு இப்போ வரைக்கும் மணியாறு. அது சொல்கிறது வழிதான் எல்லாரும் கேட்பீங்க. அதே மாதிரி லக்னத்தில் செவ்வாய் நிற்கிற வலுவான அமைப்புங்கிறதுனால அதுக்கு தோஷ சாமியம்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல வந்து வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு சிறப்பாக அமையும். அதே மாதிரி இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் சொத்தெல்லாம் வாங்கி இந்த பிள்ளை பேரில் எழுதுவாங்க. அது மாதிரியான அமைப்பு இருக்குது. மாப்பிள்ளை வந்து வேலை பார்க்குற மாப்பிள்ளை வருவாருங்க. ஓகே சார். மேரேஜுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். அந்த பிள்ளைய கட்டினவருக்கு சம்பளம் கிடைக்கும். படிக்க வச்சதுக்கு உங்களுக்கு அல்வா கிடைக்கும். கவலைப்படாமல் இருங்க. சொல்லுங்க. சரி, கவர்மெண்ட் ஜாப் உறுதியாக கிடைக்கும் சார். மேரேஜுக்கு அப்புறம் கிடைக்கும். ஆமாம் ஆமாம், மேரேஜ் அந்த பொண்ணுக்கு உண்டு, புத்திர பாக்கியம் உண்டு. அவனை பர்றான்னு சொன்ன நேரம் நீங்க 2 பேரும் படிச்சிருந்தீங்கன்னா ஆளுக்கு 2 டிகிரி வாங்கி இருந்திருப்பீங்க. அவர் ஒரு 2 வீலர் கேட்பாரு, வாங்கி கொடுத்துட்டீங்களா? சரி, வாங்கி கொடுத்துடாதீங்க. இன்னும் இருக்கிற படிப்பும் சேர்ந்து பள்ளத்தில் விழுந்துக்கிறோம். சரி, ஆனால் படிப்பு அவனுக்கு உண்டு. டெக்னிக்கல் எஜுகேஷன் வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு அவர் வேலைக்கு போவாருங்கய்யா. நிச்சயமா ஃபாரின் போறதுக்கு அமைப்பு உண்டு. 2ல் ராகு நிற்கிறது வலுவான அமைப்பு. கல்ஃப் கண்ட்ரிஸ் போவார், இல்லாட்டினா கனடா பக்கம் மூவ் ஆவார். அது மாதிரியான அமைப்பு இருக்கு. ஓகேங்கய்யா, நமஸ்காரம். ஒருத்தர் ஒரு கேள்வியோட விட்டுட்டு போயிட்டோம்னா நிறைய பேருக்கு பதில் சொல்லலாம் இல்லையா? வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. 47? புரியலம்மா எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு. நீங்க பேசுற எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. லோகநாதன் அவர் பேரு. 40ங்கிறது மட்டும்தான் தெரியுது. 40ல அதுக்கப்புறம் என்ன வயசுனே தெரியல எனக்கு சுத்தம். ரைட், நீங்க இன்னொரு போன்ல வாங்க. அதாவது ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பரா கொண்டு போனா தான் நல்லா இருக்கும். நானே மறுமுறை கேட்டுட்டேன், அப்படி இருந்தும் வந்து சரியா வரலங்கல, அதை விட்டுறதுதான் மதி. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. அக்காவுக்கு கேக்குறேன். 22 வயசு ஆகுது. சரி, அவங்க எப்படி லைஃப் மேரேஜ் லைஃப்ல செட்டில் ஆவாங்கன்னு கேட்கணும். ரைட், மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும்பா. வீட்டில் பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்களா ப்ரோக்ராம? டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சா தானே கேட்கும், இல்லாட்டி எப்படி கேட்கும்? நான் பேசிட்டே இருக்க வேண்டியதான். வணக்கம். சொல்லுங்க செந்தில். சரிங்க, வயசு சொல்லுங்க மைதிலிக்கு. அதேங்கப்பா, பெரிய வயசாச்சு. ரைட்டு, மைதிலி பேர்ல பிசினஸ் பண்ணலாமா, அதான கேள்வி. மைதிலி பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான அமைப்பு தாங்க இருக்கு. 6 வருஷம் மைதிலிக்கு ஆயிருக்குன்னா 6 வருஷம் நிச்சயமா நீங்க வளர்ந்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மைதிலியும் சேர்ந்து வளர்ந்து வந்துட்டா. 6 வயசு ஆகி போச்சு இல்லையா? ஸோ அந்த பொண்ணு பேரில் தொழில் பண்ணுறதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக பண்ணலாம். வாகன சம்மந்தப்பட்ட ஐட்டம், உணவு சம்மந்தப்பட்ட ஐட்டம் 2 பண்ணாலுமே நல்லா வரும். நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்க? சரிங்க சாரா, நீங்கள் என்ன தொழில் பண்ணலான்னு இருக்கீங்க? தாராளமாக வாகனம் சம்மந்தப்பட்ட ஐட்டம், உணவு சம்மந்தப்பட்ட ஐட்டம் 2ல் எதை தொட்டாலும் நல்லா இருக்கும்னு சொன்னேன். நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் வந்து வாகன தொழில் நீங்கள் பஸ் பாடி பண்ணலாம், பண்ணுங்க, நல்லா வரும். கூட ஒரு பார்ட்னர் இருக்காருங்க, வைரன் பேரு. சரி, அவரு கூட அவரு தான் எல்லா பிசினஸ் பத்தி அவருக்கு தான் தெரியும். சரி, நமக்கு அந்த அளவுக்கு வருமா இதுல தொழிலை பத்தி தெரியாது. சரி, அதனாலதான் பார்த்தேன். கூட அவர் எப்படி
பார்ட்னரோட சேர்ந்து பண்ணலாமா? அதானே கேள்வி. ஆமா. தாராளமா பண்ணலாம், பண்ணுங்க, நல்லா வரும். சரிங்க சார். உங்க பொண்ணு பேர்லயே போட்டு பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே. நமஸ்காரங்கய்யா. ரொம்ப நன்றி. வணக்கம். சார் ஹலோ சொல்லுங்க. என் பேர் நிஷா. ஹலோ வணக்கம். வணக்கம், யாராவது லைனுக்கு வாங்க. யார் பேசுறேன்னே முடிவு பண்ணலையா? சொல்லுங்க. எங்க பையனை கேட்கல. சொல்லுங்க. 23. சொல்லுங்கம்மா. 23 பேர் சுகுமார். வேலை எப்ப நிரந்தரமான வேலைக்கு போவாருன்னு கேட்கணுமா? ஆமாங்க. சரி, அடுத்த மாசம் விட்டுருங்க. டிசம்பர் இப்ப நடந்துட்டு இருக்கு, டிசம்பர் விட்டுருங்க. ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி 15 தேதிக்கு மேல அவருக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு அமையும், கவலைப்பட வேண்டாம். என் பொண்ணு கேட்கல. வயசு என்னன்னு சொல்லுங்கம்மா. உமா மகேஸ்வரி. வயசு 27. சரிம்மா, சொல்லுங்க. என் பொண்ணுதான் வயசு 27. உமா மகேஸ்வரி. என்ன கேட்க போறீங்க உங்க பொண்ணுக்கு? எங்க பொண்ணு எப்ப திருமணம் தான் பார்த்துட்டே இருக்கோம், வந்து இதாக மாட்டேங்குது. சரி 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 சரி, இன்னும் பிரச்சனை இல்லை. அதிகபட்சமா போச்சுன்னா இன்னொரு 4 மாசம் கணக்கு எடுத்துக்கங்கம்மா. இப்ப கார்த்திகையில கேக்குறீங்க. கார்த்திகை, மார்கழி, தை, மாசி மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடும். வர்றது சொந்தத்துல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியில இருந்து அந்நியத்துல இருந்து வரணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. கிழக்கு திசையில இருந்து வரணும்னு இருக்கு, அல்லது வடக்கு திசையில இருந்து வரணும்னு இருக்கு. கூட பிறந்தவங்க 3 பேர் இருப்பாங்க. தாய் தகப்பனார் உள்ள இடமா இருக்கும். பையன் லட்சணமான பையனா இருப்பாரு, படிச்சிருப்பாரு, சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களா இருப்பாங்க. சொத்து சுகம் உள்ள குடும்பமா இருக்கும். போற வழியில ஒரு கோவில் ஒன்று இருக்கும், அதை தாண்டி தான் அந்த வீட்டுக்கு போவீங்க. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வரையில கிட்டத்தட்ட ப்ளூ கலர் அல்லது சந்தன கலர் சேர்ந்த மாதிரியான ட்ரெஸ்ல வருவார். அப்படி வந்தாருன்னா அவர் தான் உங்க வீட்டு மருமை, கெட்டியா பிடிச்சிக்கலாம். சரியா? இல்லம்மா, எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம்னா நானும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் இல்லையா? அதனால இன்னொரு காலில் உள்ள வாங்க. நமஸ்காரம். போன் அடிச்சதுமே யாரு பேசுறதுன்னு டிசைட் பண்றதுக்குள்ளே 2 பேருக்கு பதில் சொல்லிடலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சரி, என்ன வயசு சொன்னீங்கம்மா? 22. மேற்கொண்டு படிக்குமா, ஜாபுக்கு போகுமா? அதான கேள்வி. ராகு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லாட்டி கம்ப்யூட்டர். அப்படி சொல்லுங்க. 7-1-6க்கு உண்டானவர் குரு ராகு. சரிம்மா, இந்த பிள்ளை அடுத்து வேலைக்கு போறதுக்கான அமைப்பு கம்மியா இருக்கு. மேற்கொண்டு எம்இ படிக்க வைக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு படிக்க வைங்க. இதுக்கு லெக்சரர் வேலைக்கு போறதுக்கு அமைப்பு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி படிக்க வச்சுக்கோங்க. ஓகேம்மா, நமஸ்காரம்மா. வணக்கம். வணக்கம். கேட்கலன்னு நினைக்கிறேன், அல்லது கால் பிரேக் ஆகுது. அப்போ இந்த அதானே நம்ம விளக்கம்லாம் சொல்ல முடியாது. கால் வர வரையும் வெயிட் பண்ண வேண்டியதான். வணக்கம், சொல்லுங்க. சரிங்க சார். டாக்டருக்கா சார்? 2க்கு உண்டான குடும்பாதிபதி 7ல ராகுவோட சம்பந்தப்பட்டு. சார், திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி காளஹஸ்தி போயிட்டு வர சொல்லியிருப்பாங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா? சரி, ரைட். உங்க ஜாதகத்தை உங்க ஜோசியத்தை கொடுங்க. அவர் திருநாகேஸ்வரமாவது அல்லது காளஹஸ்தியாவது சஜஸ்ட் பண்ணுவாங்க. போய் வாங்க. போய் வந்த உடனே திருமணம் கைகூடிடணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. அந்த பொண்ணுக்கு வரன் வரணுன்ற மாதிரியான அமைப்பு வருது. பட் ஆனால் சரியா மேட்ச் ஆகாம கொஞ்சம் நழுவிக்கிட்டு இருக்கும். நீங்க இந்த ஒரே ஒரு சின்ன பிளாப், அது கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தா பரிகாரம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. சும்மா ஸ்தலத்தை போய் மிச்சிட்டு சாமியை கும்பிட்டுவாங்க. உடனே நீங்க ஆர்வ கோளாறுல நீங்களா கிளம்பி போயிடாதீங்க, பிள்ளைய கூட்டிட்டு போங்க. அந்த பொண்ணு கூட வந்துச்சுன்னா உடனே திருமணத்துக்கான டைம் கைகூடிடும், நல்லபடியா முடியும். நமஸ்காரம். 4-1-5. வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா.
எனக்கு வந்து வயசு 25 ஆகுது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுங்க. இன்னும் குழந்தை இல்லை. அதை பத்தி கேட்கலாம். 25 வயசு 3-4 ஆஸ்பத்திரியில் வேற காமிச்சிட்டு இருப்பீங்க போல இருக்கு. ரைட் 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 2க்கு உண்டானவர் சந்திரன் 9ல், 5க்கு உண்டானவர் சுக்கிரன் உட்காந்துருக்கு, லக்னத்துக்கு 7ல், நரசானாதிபதி வலு. 25 வயசு எப்போ முடியுதுமா? 26ல் உங்களுக்கு குழந்தை கிடைக்குமா? 26. ஆமாம்மா. இப்போ 25 உங்களுக்கு எப்போ முடியுது? இப்ப 12 முடியுது. ரைட்டுமா. 25 முடிஞ்சு 26 வந்த உடனே உங்களுக்கு கன்சீவ் ஆகிடுவீங்க. அதுக்கான அமைப்பு இருக்கிறது. தொடர்ந்து வைத்தியத்தை பாருங்க. அதே சமயத்தில் வந்து தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு இருப்பீங்க, ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அதே இதை தொடர்ந்து செய்யுங்க, போதும். நமஸ்காரம். வணக்கம். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு ஏஜ் வந்து 24. மேரேஜ் பத்தி கேட்கணும். 24 ஆகுதா? ஆமாங்க. அம்மாவளி சொந்தத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்திருந்திருப்பாங்களே, வேணான்ட்டீங்களாக்க? ஆமாங்க, மறந்து வச்சு. சரி, ரைட், பரவாயில்ல. இப்போ சொந்தத்தில் முடியறதுக்கான அமைப்பு இல்லை, உங்களுக்கு வெளியில தான் முடியணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. வரக்கூடிய தசை வந்து தெற்கு தசையில இருந்து வரும். வரன் முடியறதுக்கான அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா அதிகபட்சம் போச்சுன்னா இன்னும் ஒரு 1, 2, 1, 3 மாதம் கழிச்சு 3வது மாசத்துல முடியறதுக்கான அமைப்பு இருக்கு. இப்போ நீங்க கேட்கறது வந்து டிசம்பர்ல கேட்குறீங்க. டிசம்பர், ஜனவரி விட்டுருங்க. பிப்ரவரியிலேருந்து கல்யாணத்துக்கான டைம் வர்றது. அதுவும் வந்து நல்ல வாழ்க்கை அமையும்மா. மன அமைதியோடு கூடிய நிம்மதியான வாழ்க்கை அமையும். கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா. சொல்லுங்க. 27 ஆகுது. சரி. உங்க மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் மேரேஜ் முடியும். அதனால அவரை பத்தி பிரச்சனை இல்லை. 27ல் அவருக்கு கல்யாணத்துக்கான அமைப்பு இல்லை. 29ல் தான் வருது. ஸோ உங்க ஃபர்ஸ்ட் உங்க மேரேஜ் வரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 29ல் கொஞ்சம் கேப் விட்டு உங்க அண்ணாவுக்கு மேரேஜ் முடியும். நமஸ்காரம்மா. மேரேஜ் எப்படின்னு பொண்ணுங்களே கேட்குற அளவுக்கு அவேர்னஸ் வந்துருக்கு பாருங்க இந்தியாவில். நமஸ்காரம். சொல்லுங்க. வணக்கங்க. ஏன் நீங்க பேசுற சவுண்ட் எனக்கு ரொம்ப கம்மியா கேட்கறது, வால்யூம் கம்மியா கேட்கறது. நீங்க பேசுறது அநேகமா மைக்ல எடுத்து திருப்பியும் லைனுக்குள்ள போறது கூட வாய்ப்பு இல்லை. நீங்க இது எனக்கு வந்து இப்ப படிப்பு முடிச்சிருக்கேன் சார், இன்ஜினியரிங். நல்ல வேலை கிடைக்குமா? ரைட். இப்போ முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். இப்ப இந்த வருஷம் தான் முடிச்சிருக்கேன். 10க்கு உண்டான ஒரு கேம்பஸ்ல செலக்ட் ஆயிருக்க மாட்டீங்களா? ஆனீங்களா? ஆகல சார். ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு வேலை அமையும். பெங்களூர் பக்கம் ட்ரை பண்ணுங்க, வேலை அமையும். சென்னை பக்கம் வேண்டியதில்லை. எதர் பெங்களூர் ஆர் கோயம்புத்தூர், இந்த பக்கம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். 2 மாசத்துல வேலை கிடைக்கும்ப்பா. வேலையில உட்காந்து கூட்டு சொல்றீங்களா? வேலையில உட்காந்துட்டு கூட்டு சொல்லுங்க எனக்கு போன்ல. வணக்கம் சார், நான் தலைமை பேசுறேங்க சார். சொல்லுங்க. எனக்கு வந்து ஏஜ் வந்து 32, 32 சார். சரி. வேலை வந்து ஒன்றும் சரியாவே அமைய மாட்டேங்குதுங்க சார். நான் போன பக்கம் எங்கேயும் பக்கம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கு. நானும் நின்ற மாதிரி இருக்கு. சரி. அதாங்க சார். 3, 4, 1, 5க்கு உண்டான ஒரு வேலை 32 4ஆம் பாவாதிபதி. நான் அடுத்து கிடைக்கிற வேலையுமே உங்களுக்கு சுமாரான வேலையா தாங்க இருக்குது. அதுவுமே வந்து அவ்வளவு தூரம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்காது. அதுக்கு அடுத்து ஒரு வேலைக்கு போவீங்க. என்ன இப்ப இருந்து 2ஆவதா கிடைக்கிற வேலை வந்து உங்களுக்கு நிலையான வேலையா அமைஞ்சிடும். அதுவும் வெளியூர்ல தான் அமையும். லோக்கல்ல வேலை கொடுக்குற அளவுக்கு இங்க ஒன்றும் பெருசா இல்லை. அது உங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு. சரியா? ஸோ வெளியில தான் போற மாதிரி இருக்கும். 2ஆவதா போற இடம் வந்து கரெக்டா செட் ஆயிடும். நமஸ்காரம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கம்மா. சரி. யாருக்குமா 26? தமயந்தி. தமயந்திங்கிறது வந்து புராண கால பேர் இல்லையா? நலன் தமயந்தி இல்லையா? ஆமாங்க சார். அதாவது இந்த தயிர் கிடைக்கிறவங்க இப்படி மற்ற முன்னும் பின்னும் இப்படி கையை ஆட்டுவாங்க இல்லையா? அதுக்கு உதாரணமா வந்து நலன் காவியத்துல வந்து புலவர் சொல்லுவார். ஒரு கை முன்னாடி போன மாதிரி
கணவன் வந்து விட்டு போறார் திரும்பி வர்றார், விட்டு போறார் திரும்பி வர்றார் அப்படின்னு நலன் வந்து தமயந்தியை விட்டு போக முடியாம மனசளவுல கஷ்டப்பட்டாராம். அந்த மாதிரி சொல்ற ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. 8th ஸ்டாண்டர்ட்ல எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, ஏடகம்னு சொல்லிட்டு, தமிழ் வாத்தியார். ரைட், அது இருக்கட்டும். உங்களுக்கு மேரேஜுக்கான அமைப்பு என்னன்னு கேட்டிருந்தீங்க. லக்னத்துல செவ்வாய் வலுத்த நிலையில் நிற்கிறது நல்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே மேரேஜுக்கான அமைப்பு கூடி இருந்திருக்கணும், ஆனா தட்டி போயிருக்கு. 7க்கு உண்டான சனி 3ல உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறனால மேற்கு திசை அல்லது தென்மேற்கு திசையில இருந்து வரக்கூடிய வரன் வந்து உங்களுக்கு செட் ஆகணும். அதுவும் சொந்தத்துல கிடையாது, வெளியில இருந்து வரணும், அந்நியத்துல இருந்து வரணும்னு இருக்கு. அந்த மாப்பிள்ளை கூட பிறந்தவங்க 2 பேர் இருப்பாங்க. தாய் தகப்பனார் 2 பேரும் உள்ள இடமா இருக்கும். சொந்த வீட்டில் குடி இருக்கிறவங்களா இருப்பாங்க. பக்கத்துல கோவில் இருக்கும்மா. அந்த ஒரு கொஞ்சம் தூரத்துல அங்கே நின்று பார்த்தா தெரியற அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல கோவில் இருக்கும். உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் கூடுதலாகுது. ஒன்று பண்ணுங்க, போனை கட் பண்ணிருங்க, அப்புறம் நான் சொல்றேன். அதாவது பின்னாடி வாய்ஸ் இருந்துச்சுன்னா எப்படித்தான் பேசுறது, பேச முடியாது இல்லையா? ரைட், நல்லபடியாக மேரேஜ் முடியுமா? நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அடுத்த காலர் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேரேஜ் நல்ல விதமாக முடியணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அதுவும் 3ல செவ்வாய் நிற்கிறது, வலுவாக நிற்கிறதுங்கிறதுனால வர்ற மாப்பிள்ளை ரொம்ப சாஃப்டான மாப்பிள்ளையாக இருப்பார். அவரை காட்டில் நீங்கள் ஃபாஸ்ட்டான வேகத்தில் இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு மாப்பிள்ளை தான் வருவார். நல்லா படித்தவராக இருப்பார், வேலையில் இருக்கிறவராக இருப்பார். அதுவும் ப்ரைவேட் செக்டாரில் வேலையில் இருக்கிறவராக இருப்பார். நல்லதொரு சம்பாத்தியத்தில் இருக்கிறவராக இருப்பார். கை நிறையா சம்பாதிக்கிற ஒரு மாப்பிள்ளை. பூர்வீக சொத்து இருக்கும், பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி உட்காந்துருப்பார். கல்யாணம் ஆன உடனேயுமே தனி குடித்தனம் போகிற மாதிரி இருக்கும். கூட்டு சேர்ந்து கும்மி அடிக்கிறது உங்களுக்கு ஒத்து வராது. அதனால வந்து தனி குடித்தனம் பண்ணுற மாப்பிள்ளை தான் செட் ஆகும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, எனக்கு கேட்கறதம்மா. சிவகுமார், 29 வயசு. அவரு படிச்சு எழுதியிருக்காரு. கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்குமா? இல்லை 29 10க்கு உண்டான செவ்வாய் என்ன சொன்னது? இப்போ பரீட்சை எழுதியிருக்கிறது கவர்மெண்ட் போஸ்டிங் எழுதியிருக்காரா, இல்லை வந்து இதுக்கு பரீட்சை எழுதி படித்து பாஸ் பண்ணுறதுக்கு எழுதியிருக்காரா, பட்டப்படிப்புக்கு? ஆமாங்க. அப்படின்னா இதில் எதுன்னு எனக்கு புரிஞ்சுக்க தெரியலையே. சரி, எனிவே மொத்தத்தில் அவருக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்கம்மா. 30 வயசுக்கு மேலே தான் அவருக்கு வேலை கிடைக்கணும்னு அமைப்பு இருக்கு. உத்தமர் குருவும் செவ்வாய் உயர்குண வெள்ளியானோர் தக்கனர் கேந்திரத்தில் தனித்துமே இருப்பராகில் மிக்கதோர் புகழினோடே மேல்நிலை பதவி பெற்று சிக்கலை இன்றி வாழ்வில் சிறப்பராம் அரசினான். அதனால அரசாங்க வேலை அவருக்கு கிடைக்கும். பட் 30 முடிஞ்ச 31ல கிடைக்கும். சரியா? தாராளமா. இல்ல அதாவது பைனான்ஸ் தொழில் செஞ்சா பார்ட்னர்ஷிப்பா தான்மா செய்யணும், தனிச்சு செய்யக்கூடாது. தனிச்சு செஞ்சா சரியா வராது அவருக்கு. கூட்டு சேர்ந்து கும்மி அடிக்கிறது ஒத்து வரும். கூடத்துல கோயந்தா போட்டுருவாரு. தனியா வர்த்தனம் பண்ண தெரியாது. ஓகேம்மா. விலைக்கு வாங்குறதுக்குங்களா? புதன் 3 4 1 5 உண்டானவர் வலு. வீடு அமையுங்கம்மா. கட்டின வீடு மேற்கு பார்த்த வீடு அமையும். இது நல்ல கேள்வி. 4 1 5 ஒரு 3 மாசத்துக்குள்ள அமைஞ்சிரும். வீடு வாங்கி போய் உட்காந்துடலாம் உள்ளே. ஓகே மேடம். இல்ல வேற இடம் கிடைக்குமா? அதான கேள்வி. அந்த இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கம்மா. அந்த வீடு போயிடும், வேற வீட பாருங்க. நமஸ்காரம்மா. வணக்கம். ஹலோ, நான் வெளியிலிருந்து பேசுறேன். ரமேஷ் பேரு. சரி. 27 வயசு உங்களுக்கு மேரேஜ் முடியும் பார்த்துட்டு இருக்கோம். யார் ரமேஷ்மா? என்னோட தம்பி. குரு லக்னத்துக்கு 7ல சனீஸ்வரன் உச்சம். செக்க செவ்வேறுல பொண்ணு வேணும்னு கேட்பாரு உங்க தம்பி. ரைட், பரவாயில்ல. நல்ல சிவத்த பொண்ணாவே அவருக்கு அமையும்னு சொல்லிருங்க. வரன் வந்து மேற்கு திசையில இருந்து வரும். 27 வயசுல கல்யாணம் முடியறதுக்கு அமைப்பு இருக்கு அவருக்கு. 27 முடியறதுக்குள்ளேயே பொண்ணு செட் ஆகிடும் உங்களுக்கு. திருமணத்துக்கு பின்னாடி அவருடைய திருமண வாழ்க்கைங்கிறது வந்து கல்யாணம் வேணா லேட் ஆகலாம், தனி குடித்தனம் போகிறது லேட் ஆகாது. ராக்கெட் விட்ட மாதிரி கிளம்பிடுவாங்க, சரட்டுன்னு உடனே வந்த வேகத்திலேயே பிறப்பிட்டுருவாங்க. தனியாகவே விட்டுற சொல்லுங்க, நல்லா இருக்கும் குடும்பம். அதே மாதிரி வந்து எடுத்ததும் ஆண் வாரிசு கிடைக்கணும்னு அவருக்கு அமைப்பு இருக்கு. பெற்றுக்கிட்டு போறாங்க. சரியா? ஓகேம்மா, நமஸ்காரம்.
கல்யாணம்னு ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்து தான் ஆரம்பிச்சிச்சு. இப்போ வரைக்கும் கல்யாணம் வச்சா போகுது. வணக்கம். சார் நாயந்திரன் 38 வயசுங்க. ம் ஹலோ சொல்லுங்க, என்ன கேட்குறது? நாகேந்திரன் 38 வயசுங்க. சொல்லுங்க நாகேந்திரன். வேலை கிடைக்காதுன்னு பாருங்க. பார்த்துட்டு இருக்க வேலை கரெக்டாக அமையுமா? தொடர்ந்து இங்கேயே இருப்பனா இல்லை இடம் மாறுவனா தானே கேட்குறீங்க? தொடர்ந்து இங்கேயே இருப்பனா இல்லை இடம் விட்டு? ரைட் 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 ரைட். இடம் விட்டு இடம் மாறி தாப்பா ஆகணும். இந்த இடம் நிரந்தரமாக அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை. இரு 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 இரு. அடுத்து போகிற இடம் இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். லோக்கல்லையே கிடைக்கும். ம் ஓகேப்பா, நமஸ்காரம். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் மீண்டும் பிரசன்ன ஜோதிடம் நமது ஜெயம் டிவியில். சென்னை சில்க்ஸ் ஒவ்வொரு திருமண நிகழ்விற்கும் பிரத்யேகமான விவாகப்பட்டு. தன்னம்பிக்கை தரும் அழகிற்கு பிரியங்கா பியூட்டி ஸ்பா. கரூரில் பியூட்டி பார்லர், ஃபிட்னஸ் சென்டர் மற்றும் லேடிஸ் டெய்லரிங் இணைந்த உலகத்தர பெண்கள் அழகு நிலையம் பிரியங்கா பியூட்டி ஸ்பா. சினிமா நட்சத்திரங்கள் போல் மின்னும் அழகை தரும் கிரையோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேக்கப், கேமஃப்ளாக் மேக்கப், ஹை டெஃபினிஷன் மேக்கப், ஃபேஷியல், ப்ளீச்சிங், ஹேர் கட்டிங், ஹேர் கலரிங், ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட், பிம்பிள் ட்ரீட்மெண்ட், பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட், அண்டர் ஐ, டார்க் நெக் ட்ரீட்மெண்ட், மெஹந்திஸ் அண்ட் டாட்டூஸ் அனைத்தும் அனுபவம் வாய்ந்த பியூட்டிஷியனால் அளிக்கப்படுகிறது. உடல் பருமனா கவலை வேண்டாம். பிரியங்கா ஃபிட்னஸ் சென்டருக்கு வந்துருங்க. உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கோங்க. எங்களின் லேடிஸ் டெய்லரிங் டிவிஷனில் சுடி, பிளவுஸ், எம்ப்ராய்டிங், ஜர்தோஷி, ஸ்டோன் டிசைனிங் அனைத்தும் நேர்த்தியாக குறித்த நேரத்தில் தைத்து தருகிறோம். பிரியங்கா பியூட்டி ஸ்பா, ஃபிட்னஸ் சென்டர் அண்ட் லேடிஸ் டெய்லரிங், NBR பிளாசா 3rd floor, தைலா சில்க்ஸ் அருகில் கரூர். பெண்கள் அழகின் தாரக மந்திரம் பிரியங்கா பியூட்டி ஸ்பா. வணக்கம். மீண்டும் பிரசன்ன ஜோதிடம் நமது ஜெயம் டிவியில். நம்ம அடுத்த நேரம் லைனுக்கு வந்துட்டாரு. நேராக அதுக்கு காலுக்கு போயிடலான்னா அந்த கால் எண்ட் ஆயிடுச்சு. எங்க வாங்க பார்ப்போம். ரைட், அவ்வளோதான். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆயிடுச்சா? வணக்கம். 29/12/1981 சார். இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன வயசு நடப்புன்னு மட்டும் சொல்லுங்க. 30 சார். ரைட்டு, கேளுங்க உங்க கேள்வியா. சார் திருமணமாகும். இது நல்ல கேள்வியா இருக்கே. 3க்கு உண்டான ராகு 2ல என்ன சனாதிபதி. கோயில் குளம்லாம் வேற சுத்திட்டு வந்திருக்கீங்க, அப்படி இருந்தும் திருமணம் இழுக்குதா? கோவில் குளம்லாம் நிறைய சுத்திட்டு வந்திருக்கீங்க, அப்படி இருந்தும் திருமணம் இழுக்குதா? ரைட் 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 ரைட். அது வந்து லேட்டா நடந்தாலும் லேட்டஸ்டா நடக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அமையற சரி சரி சரி. நல்ல பொண்ணா அமையும். வடக்கு திசையில இருந்து வர்ற பொண்ணா அமையும். லேசா உடம்பு இருக்கும், பேரல் சைஸ்ல வந்து சேரும்னு வைங்களேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லாவே உடம்பு வந்துடுன்ற மாதிரியான பொண்ணு. அது அமைதியான திருமண வாழ்க்கை அமையும். இப்ப ரெடி ஆயிடுச்சுங்கய்யா. தை அல்லது மாசியில உங்களுக்கு கிடைச்சிரும். கண்டிப்பா முடியும். ஏழுக்குண்டானவர் குரு பகவான் சனாதிபதி. தொழில் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? ரைட் ரைட் ரைட். 4க்கு உண்டானவர்கள் தொழில் நல்லபடியா விருத்தி ஆகணும்னு இருக்குங்க. அதுவும் இந்த வருஷத்துலயும் உங்களுக்கு நிறைய இன்னும் கட்டடம்லாம் கிடைக்கும். நீங்க கட்டி விக்கலாமே. என்ன பண்றீங்க? வேலைக்கு போறீங்களா, கட்டி விக்கிறீங்களா? தாராளமா கட்டியே விக்கலாமுங்க. உங்களுக்கு அதுக்கு அமைப்பு இருக்குங்க. நமஸ்காரம். நன்றி நன்றி. ஏற்கனவே பேசியிருக்கேன் சார், பரவாயில்ல. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. சார், என் வயசு வந்து 19 ஆகுது சார். நான் வந்து படிக்கிறேன். படிக்கலாமா இந்த தொழில் எதுவும் செய்யலாமா? 19 வயசு. ராகு பகவான், சூரியன், புதன், ராகு 7ல கேது. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
காலேஜ் போயிட்டு இருக்கேன் சார். இந்த மாசம் 13ஆம் தேதி வந்தா 19 ஆகுது சார். நீங்க காலேஜ் போற ரேட்டு என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் புரியும், நிறைய புரியலனாலும் ஓரளவு. இங்கிலீஷ் படிக்கிறேன். பிஏ இங்கிலீஷா? ஆ, ஏன் இங்கிலீஷை பார்த்து தலை வெறிச்சு ஓடியாரீங்களாக்க? படிக்க முடியல சார், கஷ்டமா இருக்கு. சரி சரி சரி. அதாவது பாரதியார் தான் பிரமாதமா சொல்லுவார், தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாலும் நன்னை சிலையாக ஏனங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் என் புதல்விம்பர். இந்த மாதிரி படிக்கிறதுங்கிறது அவ்வளவு இனிமையானது. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த காலேஜ் லைஃப்னு இருக்கு இல்லையா, இதை ஒன்ஸ் ஃபார் ஆல் விட்டுட்டீங்கன்னா லைஃப் லாங்கா இதை திரும்ப எடுக்கவே முடியாது. அதனால போய் படிக்கிற வழியவே பாருங்க. மறுபடியும் நீங்க வேலைக்கு வேலை கிடைக்குங்களா சார்? அதான் படிச்சவன்லாம் வந்து புத்திசாலின்னு சொல்ல முடியாது, படிக்காதவன்லாம் முட்டாள்னு சொல்ல முடியாது இல்லையா. டார்வினுடைய தியரி படி வலிமை உள்ளது பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஜுவாலஜியில். அது மாதிரி நீங்க படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரியா? ஒன்று. ரெண்டாவது வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காவது படிக்கணும்ப்பா. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்றேன், நமக்கு அந்த நாலேஜ் வேணும் இல்லையா. அப்போ தானே வந்து பின்னாலே சர்வைவலுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நான் ஒரு டெக்ஸுக்கு போனேன், இல்லை வந்து ஒரு கடைக்கு போனேன், மளிகை கடைக்கு போனேன், அல்லது ஆயில் கடைக்கு போனேன், ஜவுளி கடைக்கு போனேன்னாக்க ஏதாவது அந்த தொழிலில் அதே தொழிலையே சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்களே, வந்து உலகளாவிய ஞானம் வர்றதுங்கிறதோ அனுபவ அறிவு பட்டறிவு வர்றதுங்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ரெண்டாவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் டைம்ங்கிறது வந்து இட்ஸ் ஃபுல்லி என்ஜாயபிள். அருமையாக என்ஜாய் பண்ணிகிட்டே படிக்கலாம், ஜாலியாக போயிடும். ஏன்னா சம்பளம் கொடுப்பானோ, அல்லது கரண்ட் பில் கட்டணும், ஃபோன் பில் கட்டணும், செல் பில் கட்டணும், இன்டர்நெட் பில் கட்டணும், அல்லது டீசல் போடணும், பெட்ரோல் போடணும், எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் எழுந்திரிச்சு நோட் எடுத்து அப்படி கையில் சுற்றிக்கிட்டே போகலாம். அது நாராயணன் சங்கு சக்கரத்தை கையில் சுற்றுற மாதிரி நாங்கள்லாம் அப்படி சுற்றிட்டு தான் லேபுக்கு போவோம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கல்விக்கான இந்த டயத்தை தடை பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக ஒத்துக்கிட்டு சொல்ல முடியலை. நீங்கள் வேலைக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு படிப்பு வரும், நீங்கள் படிங்க. நீங்கள் படித்ததுக்கேற்ற அரசுத்துறை வேலை உங்களுக்கு கிடைக்கவே வேண்டாம். இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு பிரமாதமான வேலை அமையும். உங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுக்கும். படிங்க. சரியா? நமஸ்காரம். நான் சொல்லி இவ்வளோ நேரம் இவர் கேட்டது எதனால தெரியுமா? இந்த டிவி ப்ரோக்ராம்ங்கிறதுனால. இதே வார்த்தையை வீட்டில் சொல்லியிருந்தாங்க, 2ஆ வகுந்திருப்பார், 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்திருப்பார். அது மாதிரியான ஒரு அமைப்பு. அவர் ஷார்ட் டெம்பர் இருந்தாலும் பரவாயில்லை, நல்லா கோஆப்ரேட் பண்ணார். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ சார், சொல்லுங்க, எனக்கு கேட்குறது. சார், கேவி சீனிவாசன் நேம்ங்க. சொல்லுங்க. ஹலோ. இதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாதே, நான் தான் கேட்குதுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் வாட்டுக்கு சொல்லிட்டே வரலாமே. டேட் 26/12/1980ங்க. இல்லை, அதெல்லாம் வேண்டாமுங்க, எனக்கு வயசு என்னன்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப கல்யாணம் ஆகுது, 32 வயசு வரப்போகுதுங்க சார். சரி, 31 இப்போ நடப்பில் இருக்கு. என்னங்க சார்? சுத்தம். நான் ஒவ்வொரு கேள்வியும் 2 வாட்டி எப்படித்தான் கேட்கட்டேன், ஒரு வாட்டி கேட்டால் தான் நான் சரியா இருக்கேன். இந்த இதில் சொல்லுவாங்க. ரைட். மேரேஜுக்கான அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா 2க்கு உண்டானார் 7ஆம் பாவத்தில் நின்று சனாதிபதி வலுவாக நிற்கிறார். இப்போ குரு பகவான் வந்து மேஷத்தில் உட்காந்துருக்காரு சாமி. அவர் வந்து ஏப்ரல் முடிஞ்சு மே மாதத்தில் ரிஷபத்துக்கு வருவார். அவர் ரிஷபத்துக்கு வர்றதுக்கு உள்ளே மேரேஜ் முடிஞ்சு போயிடும். அப்போ வித்தின் மார்ச் மார்ச் அல்லது மாசி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மேரேஜுக்கான டைம் வருது. நல்லபடியாக முடியும். சொந்தத்தில் கிடையாது, வெளியிலேருந்து வரும், மேற்கு திசையிலேருந்து வரும். 3 பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க. ஒரு பையன் 2 பொம்பளை பிள்ளை உள்ள இடமா இருக்கும். பிள்ளை மாநிறமான பொண்ணாக இருக்கும், லட்சணமான பொண்ணாக இருக்கும், முகத்தில் ஒரு மச்சம் இருக்கும். மிச்சத்தை நேரில் பாருங்கள். சரியா? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் வேலையை தேடிட்டுல சம்சாரத்தை தேடனா ஏன் சாமி? 2க்கு உண்டானவனுக்கு 5ஆம் பாவாதிபதி புதன் 7ல் போய் நிற்கிறார். சூரியனோட சண்டரும் புலவன் கூட சமர்த்துள்ளான் நிபுணன் காரியம்ன்றான். கவலையே விட வேண்டாம், உங்களுக்கு அடிமை தொழில் தான். சொந்த தொழில் அமையறதுக்கான வாய்ப்பு கூறுகள் இப்போ இல்லை. அடிமை தொழில் அமையும், அதுவும் நல்லபடியாக அமையும். ஆமா சாமி, 2 பொண்ணு 1 பையன். ஏன் இளையவனா இருந்தா கட்டக்கூடாதுன்னு இருக்கா? நீங்க அப்படி போகாதீங்க, நான் இப்படி சொல்றேன். நீங்க போய் அந்த பொண்ணை பார்க்கல, அந்த பிள்ளை பச்சை கலர் சேர்ந்த மாதிரி ட்ரெஸ்ல இருக்கும்பா. பச்சை கலர் ட்ரெஸ்ல இருக்கும். ஆமா, அப்படி இருந்ததுன்னா அதுதான் உங்க வீட்டுக்காரம்மா. வேற கலர்ல இருந்ததுன்னா ஊரா விட்டு வீட்டுக்காரம்மா போய் வெட்டியா பாக்குறீங்கன்னு. ஏன் பொண்ணு பச்சை கலர்ல இருக்கணும்யா, மாமியா எதுவும் பச்சை கலர்ல இருந்துற போது குட்டையா குழப்பிடாதீங்க. ரைட், ஓகே. சுத்தம். மறுபடியும் நான் 2 வாட்டி பிரச்சனை எப்படியாப்பா சொல்லட்டேன்?
இந்த 21ஆம் தேதி முடியுது. நீங்க நம்ம ஜெயம் டிவியில பாக்குறது இல்லையா சனிப்பெயர்ச்சி பலன்கள், நம்மளுடைய ரெக்கார்டிங்கா ஓடிட்டு இருக்குமே மார்னிங் டைம்ல. மார்னிங் எத்தனை மணிக்குங்க சார்? டிவியில ஃபோன் பண்ணி கேளுங்க. நானும் உங்களை போல வெளியில இருந்துல வர்றேன், உள்ளூர்ல இல்ல, அவங்க ப்ளே பண்ணுவாங்க, நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். கேது வணக்கம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. என்ன வயசாகுதுமா? ரொம்ப சந்தேகமா படிக்கிற மாதிரி இருக்கே. 21 வயசுல ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுலையா பட்டாருன்னு பேச வேணாமா? அப்படி கதை உடைச்சிட்டு வர மாதிரி சட்டுன்னு ரொம்ப ஸ்லோவாக பேசுறீங்க. ரொம்ப மென்மையான குரலாக இருக்கு. ரைட், பரவாயில்ல. உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான அமைப்பு உண்டுமா? ஃபர்தராக படிக்கிறதுக்கான அம்சம் இல்லை. இந்த பட்டப்படிப்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வேலை வந்துடும், நீங்கள் வேலைக்கு போகலாம். ம், தேங்க்ஸ். இந்த லைவ்ல வந்து குசு குசுன்னு காதில் கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறாங்க. வணக்கம், சொல்லுங்க. இப்போ இருக்கணும். சரிம்மா, சொல்லுங்க. ம், என்ன கேட்க போறீங்க? குடும்பத்துல பிரமாதமா ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப சண்டை வந்துகிட்டே இருக்குமேம்மா, வருதா? எதனால வருது? இல்ல, எதனால வருது? இல்லம்மா, நானும் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். குடும்பம் அமைதியா இருக்காது, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது கணவன் மனைவி கடையில ஒற்றுமை குறைவா இருக்கும். இது எல்லாமே சரி, ஏன் சண்டை வருதுன்னு தான் கேட்டேன் நான். ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுன்னு உங்க அம்மா எடுத்து கொடுக்குவாரு. இந்த வள்ளி திருமண நாடகத்துல பாட்டு எடுத்து கொடுப்பாங்கல்ல, பொட்டிக்காரர், அது மாதிரி. ரைட், பரவாயில்ல, நானே சொல்றேன். 2 பேரும் சேர்ந்தா தாமா சண்டையே போட முடியும். ஒரு ஆள் தானா தனியா எப்படி சண்டை போடுறது? செவுத்து முன்னால நின்று சண்டை போடுறதா? அதுல நீங்க கட்டியிருக்க மாப்பிள்ள அருமையான மாப்பிள்ள, நீங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாரு. முதல்ல கேட்டுட்டு பேசினா தானே சண்டை வராது. ஸோ கேட்கவே மாட்டாரு, அதனால சண்டை வந்துக்கிட்டு தானே இருக்கணும். நீங்க ஒரு வாக்கில் கத்திட்டு இருப்பீங்க, அவர் ஒரு வாக்கில் சவுண்ட் விட்டுட்டு இருப்பாரு. இப்போ உங்க கேள்வி என்ன கேள்வினா, இந்த மேரேஜ்ல இப்ப இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எப்ப தீரும், இல்ல தீராதான்? அவ்வளவுதான் கேள்வி. 29 3 4 1 5 குண்டானவர் 2. இன்னும் ஒரு 7 மாசம் இருக்குமா உங்க 2 பேருக்கு கடையில பிரச்சனைகள் தீர்றதுக்கு. அதாவது 2 ஆப்ஷன் தான். ஒன்று தனி குடித்தனம் வந்தா தீர்ந்து போயிடணுன்ற மாதிரியா நம்ம. இப்போ அவர் வரமாட்டார், நீங்க விட மாட்டீங்க. 2 பக்கம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வாக்கில் நின்று இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. இது ஒரு ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு 7 மாசம் ஆகும். 7 மாதம் கழிச்சு உங்க குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். இது நிலையானது. சரி, 8 வயசு பையனாமா? அவன் வித்தகாரனுக்கு பிறந்த மாதிரி அப்படியே பல்ட்டி அடிக்கிறதுல பெரிய ஆளு. 3 4 1 5 குண்டானவர். அவருக்கு ஆயில் அனுகிரகம்லாம் நல்லா இருக்கு. சைக்கிள் நல்லா விடுவானுமா அவன். வண்டி மேல ரொம்ப பிரியமா இருப்பான். அதே மாதிரி செல்போன் ஒன்று கிடைச்சிட்டா போதும், சோறு தண்ணி ஆயப்ப என்னமும் தேவையில்லை அவனுக்கு. அது மாதிரியான ஆளு. அதே மாதிரி இந்த பிள்ளை வந்து நல்லா படிக்கும்மா. அந்த பிள்ளை டீச்சருக்கு படிக்கிறதுக்கு அமைப்பு இருக்கு, படிக்க வைங்க. பையனுக்கு டெக்னிக்கல் எஜுகேஷன், இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட லைன் ஒத்து வரணும்னு இருக்குமா. நமஸ்காரம்மா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுமா. வயசு 21 சரிம்மா, மேரேஜ் தான். சொல்லுங்க லாவண்யா. எனக்கு ஜாபே கிடைக்கல. ஜாபே கிடைக்கலையா? என்ன படிச்சிருக்க பாப்பா? பிசிஏ. 3 4 1 5 குண்டானவர் வலு, 10ல் செவ்வாய் நசனாதிபதி வலு. இல்லைம்மா, உன் குவாலிஃபிகேஷன் என்ன ரைஸ் அப் பண்ணணும்மா. மேற்கொண்டு ஏதாவது படித்தா தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மேற்கொண்டு எம்சிஏ போகலாம், அல்லது வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் PHP ஜாவா .NET அந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக பண்ணிவிட்டு ஜம்ப் ஆகிடலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் படிங்க, இல்லாட்டி அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தேங்க்ஸ்மா. வணக்கம். அம்மா. ஹலோ. அடிக்கலம்மா, நானே லைனுக்கு வந்துட்டேன். வாங்க பேசுங்க. சொல்லுங்க. கார்த்திக் ராஜா பேரு. சொல்லுங்க. மகர ராசிங்க.
மகர ராசி இருக்கட்டும். அவருக்கு வயசு என்ன கார்த்திக் ராஜாவுக்கு? வயசு 25ங்க. சரி கேளுங்கம்மா, என்ன கேட்க போறீங்க? என் பையனுக்கு வேலை கேட்கலாம். வேலை வந்து வெளியூர்ல கிடைக்கணும்னு அமைப்பு இருக்கும்மா. சரிங்க. எந்த பக்கத்துங்க? எந்த பக்கத்துல கிடைக்கும்? மேற்கு திசையில இல்லைன்னா வடக்கு திசையில கிடைக்கும். சரிங்க. நல்ல வேலையா அமையும். ஜனவரியில வேலை கிடைக்கும் அவருக்கு. ஜனவரி கடைசியில சம்பளம். ஆமா, ஜனவரி கடைசியில சம்பளத்தோட வந்து நின்றுவார் உங்க வீட்டுல. ரைட்டா? ஆமா ஆமா ஆமாம்மா, ஜனவரியில சம்பளமே வாங்கிடுவார். கவலைப்படாம. ஓகேம்மா, நமஸ்காரம். கொஞ்சம் நல்ல வேலை இல்ல, நல்ல வேலையா கிடைக்கும். கவலைப்படாதீங்க. நேரம் சரியில்லாம இருக்கா? இல்ல, நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியல. நேரம் சரியில்லாம இருக்குங்கிறது ஜோசியர் தானே சொல்லுவாரு, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க, என்ன சரியில்லைன்னு சொல்லுங்க. கல்யாண காலம் எப்பன்னு ஒரு வாரத்துல நிறுத்தினீங்கன்னா வேலை முடிஞ்சு வச்சு. ஏன் சுத்திக்கிட்டு இருக்கீங்க? எந்த இல்லை. ரைட், பரவாயில்ல, நான் சொல்றேன் இருங்க. சவான் என்ன சனாதிபதி வலு குண்டான ஜனீஸ்வரன் உச்சம் 3ல், இருந்தாலும் 5ஆம் பாவாதிபதி குரு பகவான். சொந்தத்துல தான்மா பொண்ணு கட்டுவான். ஆமா ஆமா ஆமா, வெளியில போறதுக்கு அமைப்பு இல்ல. இல்லையே. இல்லம்மா, அது வந்து நீங்க பொருத்தம் பாக்குறதுங்கிறதெல்லாம் பாத்துங்க. நீங்க ஒரு பொண்ணை குறிப்பிட்டு தான் கேக்குறீங்க. பட் ஆனா வந்து நான் அந்த ஆப்ஷன்ல சொல்லல. இப்ப நீங்க இந்த பையனுடைய பேரு முருகன்னா இன்னொரு வள்ளிங்கிற பொண்ணை பத்தி கேக்குறீங்க. அந்த செட்டப்ல, அந்த மைண்ட் செட்டப்ல நீங்க இருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பையனுக்கு வந்து சொந்தத்துலதான் வரன் அமையணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு போய் பொருத்தம் பாருங்க. நல்லா தெரிஞ்சாலும் 4 பேர்கிட்ட கேளுன்றான், அதிகமா அறிஞ்சாலும் 5 பேர்கிட்ட கேளுன்றாங்க. நீங்களும் ஒரு 2 பக்கம் பாருங்க. மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க. சரியா? ஓகேம்மா, நமஸ்காரம். பிரச்சனை என்னன்னா, அத்தவழியா கட்டுறதுக்கு பிடிக்கல, பேரண்ட்ஸுக்கு பிடிக்கல, ஆனா பையனுக்கு பிடிச்சிக்கிச்சு. தான் கன்ஃபியூஷனே. வணக்கம். யாருங்க? சொல்லுங்க. வயசு வந்து 31 சரிங்க. அவருக்கு நல்லபடியா வேலை வாய்ப்பு அமையுமாங்க? என்ன படிச்சிருக்காருங்க? அவரு பிஇ படிச்சிருக்காருங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. இல்ல, இடையில கொஞ்சம் கேப் ஆயிருக்குமே. எத்தனை வருஷமா வேலையில செட்டில் ஆகாம இருக்காரு? கிட்டத்தட்ட 2-3 வருஷமா. அப்படி சொல்லுங்க. முதல்ல போய் அவரை கால் சென்டர்ல உட்கார வச்சிருங்க. கால் சென்டர்ல உட்கார வைங்க அவரை. இவர் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங், இன்டர்வியூ அப்படி இப்படின்னு போறதை விட ஃபர்ஸ்ட் வந்து இவர் போய் கால் சென்டர்ல உட்கார சொல்லுங்க. அங்க உட்காந்துட்டாப்லனாக்கா ஆட்டோமேட்டிக்கா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிரும். அவர் ஜம்ப் ஆகி போறதுக்கு அது ஒரு நல்ல வழி. இம்மிடியேட்டா போய் நீங்க கால் சென்டர்ல உட்கார சொல்லுங்க. அவருக்கு சம்பளம் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்தா கூட போதும். என்ன மோசம் வச்சாலும் 10 ரூபாய்க்கு விடாது. அதனால முதல்ல போய் வேலையில உட்கார சொல்லுங்க. அங்க இருந்து அவர் ஜம்ப் ஆவாரு. சரி, அடுத்த வேலைக்கு போக வேண்டியதான். வணக்கம். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, எனக்கு கேக்குறது. வாசுகி யாருக்கு 12? வாசுகிக்காமா?